பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. சிச்சுவேஷனா என்ன ரொம்ப டார்ச்சர் ரொம்ப பண்றாரு. வந்து ரொம்ப நைட் ஃபுல்லா தூங்கிடாம. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பெருங்குளத்துலேருந்து வரேன் மேடம். மனைவிக்கு எனக்கும் சின்ன ஒரு மனசா. படிக்கலையா நீங்க? படிச்சிருக்கேன் மேடம். என்ன படிச்சு? டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். கூட பிறந்தவங்க யாரெல்லாம்? தம்பி தங்கச்சி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகலையா? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத. பயப்படாதா? எப்போலேருந்து உங்களுக்கு உங்க வைஃப்க்கும் பிரச்சனை? ஒரு 1.5 வருஷமா இருக்கு மேடம். எங்க எப்படி பொண்ணு பார்த்தாங்க? அப்பா வந்து குன்றத்தூரில் புதுநல்லூரில் தெரிஞ்சவங்க மூலியமாக பார்த்தாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, ஏன் உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை? ஃபஸ்ட்டு கூடுவாஞ்சலில் இருந்தோம், நல்லா சந்தோஷமாக இருந்தோம். முதல் குழந்தை பிறந்தது சந்தோஷமாக இருந்தோம். பார்த்ததில் அங்கே சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. என்னாச்சு? தம்பியால் ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. ஒரு தகாத பழக்கத்தினால பழகிறதுனால அவனுக்கு அந்த ஏரியாவில் இருந்தால் செட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா அம்மா எல்லாமே விட்டு பெருங்குளத்தை கிளம்பி வந்துட்டோம். ரெண்டாவது விஷயம் எனக்கு குடிக்கிற பழக்கம் மேடம். அதையும் வந்து என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டேன், அவர் குடிக்கிற அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதனாலே நான் குடிக்கிறதை விட்டுட்டு மாட்டேன். கரெக்டாக வேலைக்கு போவேன், தானே வீட்டுக்கு வருவேன். வாரமான சம்பளம் 3000 தொடர்ந்து ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்துருந்தேன். நான் கரெக்டாக ஒரு மாதம் மேடம் ஒரு நாள் கூட நான் குடிக்கவே இல்லை. இது அவங்களுக்கும் தெரியும், அந்த தெருவில் எல்லாருமே தெரியும். அது இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து எங்கள் ஒய்ஃபு எனக்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க மாமா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லாமே 4 பேர் இருந்தாங்க. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அன்னைக்கு இவங்க வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன பொண்ணால் தான்ப்பா முடியலையே, அப்போ நான் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கொச்சையாக பேசினாங்க. இந்த மாதிரி பேசுறது சரியில்லை சித்தப்பா, இதெல்லாம் சரியில்லை சித்தப்பா, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமா அவங்க அப்பா எல்லாமே பிடிச்சி திட்டினாங்க அவங்கள. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் பிடிச்சி யானே மண்டையிலே முட்டி கொன்ன வம்சம். காட்டி யானையில எங்க தாத்தா கால பிடிச்சி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு நீ. அப்போ 2 நாள் கழிச்சு மறுபடியும் உள்ள உட்காந்து கேம் நடந்தேன் பெட்ரூமில். இவங்க பாத்ரூம் குளிச்சிருந்து எனக்கு தெரியாது. வந்து ஒரு மாதிரி தப்பான முறையில் பேசினாங்க, ஒரு மாதிரி நடந்துட்டாங்க. எனக்கு பிடிக்கல. அப்படியே வெளியே வந்தேன் தான் 6:45 தான் நான் வீட்டுக்கே வந்தேன். என் ஒய்ஃப் வந்த பிறகு தான் எனக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இவ்வளோ போகிறது எனக்கு பிடிக்கல. மெயின் கான்செப்ட் அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், அது இவ்வளோ பிடிக்க மாட்டேது. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு அவங்ககிட்ட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இன்னமும் இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்கள் சொல்கிறது. ஸோ மனசை தைரியப்படுத்திட்டு அவங்களுக்கு கெடுதல் வராமல் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் பண்ண வேண்டியதான். She is a fantasy. Shanana, oh oh. எனக்கு வந்து இல்லாம நான் தாலி கட்ட மாட்டேன். அதுல இருந்தே ஸ்டார்டிங். எங்க வீட்ல சும்மா சொன்ன விஷயம் இல்லாம தாலி கட்ட மாட்டேன். எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தோம். வச்சு ஒரு 3 மாசத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. நகையை வச்சு கடன் கொடுத்துட்டாங்க. இப்போ மூட்டு தரேன், இப்போ மூட்டு தரேன், அப்போ மூட்டு தரேன். சீமந்தமே வந்துடுச்சு. எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாமே நான் போன 2 மாசத்துல கழட்டி வச்ச மோதிரத்தை காணும் பீரோல. எங்கன்னு கேட்டா நான் எடுக்கச்சே நான் விட்டுட்டேன். அதோட நான் குழந்தை பிறக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கும் போது இவரு போயிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு என் மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல நகையை மூட்டு தரவே இல்லை. வீட்டுக்கார தானே மூட்டு கொடுக்காமலே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் 3 மாசம் கூட ஆகல, 1.5 மாசம் தான். 1.5 மாசத்துலேயே நான் கிளம்பி வந்துட்டேன். நைட்டில் லேட்டாக தான் வருவார். 1 மாதம் ஸ்மெல் வரும். சரி ஏதோ பீஃப் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன், நான் விட்டுருவேன். இவங்க பேச நகையால தான் சண்டை வருது, நம்ம ஏன் இப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக அழுதுன்னு தான் இருப்பேன். அங்கே இருக்க சொல்ல சீட் ஆடுவார். வை உள்ள வை. அதையா இருக்கிற உள்ள அதையா உள்ள அதையா எடுத்து தொலைற. சீட்டாடி பாதி காசு அதுலயே போச்சு. அப்படி நல்ல நாள் இருக்கும் போது போலனா கூட இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணு, நான் காசு கொடுத்தா 1000 பொண்ணு அப்படிலாம் சொல்ல. அதுக்கு பயந்து எத்தனை வாட்டி நான் வந்து போயிருக்கிறேன். இன்ஜினியர் சொல்லி கல்யாணம் பண்ணாரா? பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் இன்ஜினியர் தான் சொன்னாங்க. டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன். எங்க டிப்ளமா பண்ணீங்க? இது பாலிடெக்னிக்கில். என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தது ஃபர்ஸ்ட் இயர்? மேக்ஸ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ். செகண்ட் இயர்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி ஃபுல்லாகவே டிபார்ட்மெண்ட். சிஏ. என்னது சிஏ? சிஏனா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பற்றி சில விஷயம்லாம் இருந்தது. சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். போய் சொல்லி டிகிரி இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணாருது. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு.